வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டுமென மக்களவையில் திமுக எம்பி TR பாலு வலியுறுத்தல். இந்திய கடற்பகுதிக்குள் நுழைந்து இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்கி கைது செய்வதாக குற்றச்சாட்டு. (2024) மட்டும் 528 முறை தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக மக்களவையில் TR பாலு பேச்சு. இந்த ஆண்டு 40 நாட்களுக்குள் 77 முறை தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கலைஞர் அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். தவேக தலைவர் விஜயுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர் பொதுச் செயலாளர் ஆனந்துடன் இன்று சந்திப்பு. 2026 தேர்தல் பணிகளை தவேக தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் 2வது நாளாக ஆலோசனை. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அரசு நியாயமான இழப்பீடு வழங்குவது குறித்து முடிவு எடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவுறுத்தல். IIT-களில் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தாததால் முனைவர் படிப்பில் 560 OBC SC ST இடங்கள் பறிப்பு. இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததை மறைக்க அரைகுறையாக அமைச்சர் பதில் தருவதாகவும் MP சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. போரூரில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்த மூதாட்டி வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆதங்கம். எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை மருத்துவத்துறை அமைச்சர் பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வர் படத்துல வர்றது மாதிரி. தைப்பூசத்தையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் களை கட்டிய திருவிழா. அதிகாலை முதல் குவிந்து முருகனை மனமுருக வேண்டும் பக்தர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் தைப்பூச பெருவிழா. தேர் இழுத்தும் காவடிகள் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடன். வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறிச் சென்றும் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு கெடுபிடி. ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பித்து பதிவு செய்த பிறகே அனுமதி. மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால்குடம், அலகு குத்தி, காவடி எடுத்து வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழர்களின் தனிப்பெரும் கடவுளாம் முருகப்பெருமானை போற்றுவோம். தைப்பூசத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து.
மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தாவேகா தலைவர் விஜயை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவருக்கும் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழந்தது. சென்னையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து தெரிந்தும் தெரியாதது போல பேசுகிறார் ஆளுநர். சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்ற ஆளுநரின் கருத்துக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி. இல்ல தெரிஞ்சும் தெரியாம சொல்றாரு, அப்படிதான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு தெரியுங்க. சென்னை பாதுகாப்பான ஒரு இடம் தான். எல்லா பிள்ளைகளும் இங்க வந்து படிக்கிறாங்க. தமிழ்நாடுல எல்லா பிள்ளைகளும் இங்க வந்து படிக்கிறாங்க. அதனால ஒரு சில நிகழ்வு அங்கிங்க நடக்கிறத வச்சு அந்த ஒரு தகவல் அவங்க சொல்லக்கூடாது. உண்மைக்கு மாறான அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளை அண்ணாமலை பரப்பி வருகிறார். இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் காந்தி பதிலடி. பல்கலைக்கழக மானியக் குழு வழங்கும் நிதியை திமுக அரசு எந்த வழிகளில் செலவிடுகிறது என அண்ணாமலை கேள்வி. செலவிடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடவும் வலியுறுத்தல். அரசு கல்லூரியில் பணியாற்றும் 7360 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதிய உயர்வு எப்போது என அண்ணாமலை கேள்வி. மானியக் குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்கவும் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,480க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் மட்டும் 2,160 ரூபாய் வரை உயர்ந்ததால் மக்கள் கவலை. மாநகர போக்குவரத்து கழகத்தில் 600 தாழ்தள மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது அரசு போக்குவரத்து கழகம். மார்ச் 10ஆம் தேதி முதல் விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. (2021, 2022) கல்வியாண்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முன்னணி. மத்திய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதிட 39 புதிய வழக்கறிஞர்கள் நியமனம். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அரசு தரப்பில் ஆஜராகி வாதிடுவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கரூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதால் எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம். 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பே ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. வேலூரில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த 4 மாத சிசு அகற்றம். கர்ப்பிணிக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். உலகளவில் 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது. டெல்லியில் நடைபெற்ற எரிசக்தி மாநாட்டில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பெருமிதம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது.
இந்தியா தனது சொந்த வளர்ச்சியை மட்டுமல்ல உலகத்தின் வளர்ச்சியையும் முன்னெடுத்துச் செல்வதாக பிரதமர் மோடி புகழாராம். காயத்தால் அவதிப்பட்டு வரும் பும்ரா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கு பெறுவதில் சந்தேகம். பும்ராவின் உடல் தகுதி குறித்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் BCCI இறுதி முடிவு.